sallallahu alaihi wasallam wa sharrul umuri muhtasatuha wa kullu muhtasatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, பாத்திமா பீவி என்றவுடைய பெண்மனுடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு இந்த கபர்ஸ்தானில் நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து கலைந்து செல்வதற்கு முன் நம்முடைய உள்ளத்திலே மரணத்தினுடைய சிந்தனையை உள்வாங்கியவர்களாக, கலைந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருந்து நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் வெற்றி பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த உரை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அனைவருக்கும் பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம் எல்லாம் தெரியும். ஆனால் இறக்கின்ற வருடமோ, இறக்கின்ற நாளோ, இறக்கின்ற மாதம் எல்லாம் தெரியாது. அப்போ ஒரு நாள் நமக்கும் இந்த மரணம் ஒரு நாள் தழுவ இருக்கின்றது. நமக்கும் ஒரு நாள் ஜனாசா தொழுகை தொழுதுவிட்டு கபர்ஸ்தானிலே நல்லடக்கம் செய்வார்கள். அப்படி செய்வதற்கு முன் நமக்கு இறைவன் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையை எப்படி நாம் வாழ்கிறோம், எப்படி நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை மிக்கவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இந்த தாயாருக்கு மட்டும் இந்த மரணம் அல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், அனைத்து ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இன்னொருத்துல இறைவன் சொல்லி காட்டுகிறான், இந்த மரணம் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பப்படி நடக்கின்ற ஒன்று, அல்லாஹ் விதித்த கடமை, அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் மரணிக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் ஒரு நாளைக்கு நாமும் இந்த உலக வாழ்க்கை விட்டு செல்ல இருக்கிறோம். செல்வதற்கு முன் இந்த உலக வாழ்க்கை எப்படி நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். இதோ பிளான் போட்டிருக்கிறோம்ல, இந்த கலைஞ்சு போன உடனே டீ குடிக்கணும், அங்க போனோம், இந்த வேலை இருக்கு, கடையை பார்க்கணும், இவ்வளவு வேலையை சிந்தனை மிக்கவர்களாக நாம் இருக்கிறோமே. இந்த நிமிடமே நமக்கு மரணம் வந்து விட்டு என்று சொன்னால் நம்முடைய நிலைப்பாடு என்ன? எதை சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? பொருளாதாரத்தை திரட்டி வைத்திருக்கிறோம், காசு பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறோம். அது நம்முடைய கபர் வாழ்க்கைக்கு பயன் தருமா, மறுமை வாழ்க்கைக்கு பயன் தருமா? அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உபதேசம் எப்படி இருந்தது என்று சொன்னால், தக்ஸீரு திக்ர ஹாதில் மில்லத்தில் மவுத், தவறான ஆசையை தகர்த்து எறியக்கூடிய மரணத்தை அதிகம் நீங்கள் நினைவு கூறுங்கள் நபிகளார் சொன்னார்கள். தவறான ஆசை வந்துடக்கூடாது. பொருளாதாரம் தான் முக்கியமாக அதை நோக்கி போகக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. பெருமை, பொறாமை, அகம்பாவம், மோசடி பண்றது, மற்றவனை ஏமாத்துறது, தான் என்று அந்த குணம் மிக்கவர்களாக ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. நான் இந்த உலக வாழ்க்கை விட்டு செல்ல இருக்கிறேன், மறுமைக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான், நான் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதை குர்ஆன் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடம் எடுக்கிறான். நாம் எப்படி வாழ வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபர்ஸ்தானில் நீங்கள் ஜியாரத்து செய்வதாக இருந்தால் நீங்கள் கபர்ஸ்தான் வருகின்ற போது துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன துவா? கபர்ஸ்ல அடக்கத்தில் உள்ள மூமின்களே, முஸ்லிம்களே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், இறைவன் நாடினால் உங்களுக்கு பின்னாடி நாங்களும் வரக்கூடியவர்கள் தான். இந்த அம்மா போயிட்டாங்க, அடுத்தது யாருன்னு தெரியல, பயணத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எப்போ நம்முடைய ஸ்டாப்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நைட்டா இருக்கலாம், நாளை காலையில இருக்கலாம், இப்ப வாகனத்துக்குள்ள ஏறவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட அந்த மரணத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக நாமும் ஒரு நாள் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த உலக வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறானே, உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை கொடுத்தது எதற்காக? அல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் நாம் கொடுத்திருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால் அழகிய செயலுக்குரியவர் என்பதை சோதிச்சு பார்க்கத்தான், டெஸ்ட் பண்றான். நீ எப்படிப்பா இந்த உலக வாழ்க்கையில வாழ்ற? மற்றவர்கள் வாழ்வார்கள மரணத்தினுடைய சிந்தனை இல்லாமல் இந்த துனியாவை தான் தங்களுடைய இலக்காக,
லட்சியமாக இன்னும் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், சம்பாதிக்கணும், நம்முடைய வாரடி வாழையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகணும், இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்? அழகிய செயலுக்குரியவராக, நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவனாக ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் பல நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் உபதேசம் சொன்னார்கள். இப்ராஹிமு பனீஹி வ யாக்கூப் இன்னல்லாஹ ஸஃபா லக்குமு தீன ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என் அருமை பிள்ளைகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், தீனுல் இஸ்லாத்தை. நீங்கள் முஸ்லிமாக தவிர மன்னிச்சிடாதீங்க இந்த உலகத்தை விட்டு. அப்ப நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் நம்முடைய சிந்தனையில இந்த மரணம் என்பது என்றைக்கும் எப்போது வேணாலும் வரலாம். அந்த மரணம் வருவதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கின்றது? இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழுகிறோமா? இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அடிப்படையில் வாழுகிறோமா? ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்க. நம்முடைய ஒவ்வொருடைய தினமுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையுடைய செயல்பாடுகள் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். எவ்வளவு துயரங்கள் நிறைந்த வாழ்வு இல்லையா அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை? தந்தை இல்லை, தாய் இல்லை, பிறப்பதற்கு முன் தந்தை இல்லை, பிறந்த 6 மாதத்தில் தாயார் இல்லை, குழந்தையை கொடுக்கிறான், குழந்தையுடைய உயிரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பறிக்கிறான், மனைவியுடைய உயிரை பறிக்கிறான், பேரனுடைய உயிரை பறிக்கிறான். இவ்வளவு கஷ்டத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்வு எப்படி இருந்தது? அஃபலா அகூனா அபதன் ஷக்குரா, என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி மிக்க அடியானாக இருக்கக்கூடாதா? இரவெல்லாம் கால் வீங்க வீங்க இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது? நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு துயரம் என்று சொன்னால் அதை எப்படி நாம் அணுக வேண்டும்? மற்றவர்களை போன்றா போயிட்டார அவ்வளவுதானா அந்த உலக வாழ்க்கையை முடிஞ்சிச்சா இப்படி போட்டுக்கிட்டு மனசை வருத்தி கொண்டு கவலையோடு உட்கார்வதா? ஒரு மூமின் எப்படி அணுக வேண்டும்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்ப சொல்ல போகிறோம். இதுதான் ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய பதிலாக இருக்க வேண்டும். அவர்கள் முன்னாடி போயிட்டாங்க, நாங்க பின்னாடி போக போகிறோம். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளத்தில் ஆழமா இருந்தது. முன்னாடி போயிட்டாங்க, நாங்க பின்னாடி போகிறோம். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சுகபோகமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை இல்லாதவர்களாக மறுமை வாழ்க்கைக்காக வாழ்ந்துவிட்டு சென்றார்கள் நபிகள் நாயகம். கொஞ்சம் இந்த உலக வாழ்க்கையில சாய்ந்து விட்டோம், சைத்தான் அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். அப்ப இறைவன் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் வாழ்கிறோமா? மன்னத்தை நினைவு கூறுகிறோமா? இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த மதங்களும் கொள்கை கோட்பாடுகளும் மன்னத்தை பத்தி எல்லாம் சொல்லாது. சில பேர்லாம் அப்படியே உள்ளத்துல எப்படி பயப்படுறாங்க, தமிழகமே இருண்டது, இரக்கமின்றி இயற்கை இரக்கமின்றி உயிரை பறிச்சிருச்சு, அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு உயிர் பறித்து போயிட்டு விட்டது என்று சொன்னால் அப்படியே ஆடி போயிடுறாங்களே. நம்ம ஆடி போயிடலாம் அந்த உலகத்துல? ஒவ்வொரு தினமும் ஓதுகிறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாதியா, இறைவா உன் பெயரால் மன்னிக்க செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன். தூக்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைப்பற்றி விட்டான் என்று சொன்னாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்படி தினம் தினமும் மன்னத்தினுடைய துவாவை ஓதிக்கொண்டிருக்கிறோம், மனத்துடைய சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடியவர்களாக. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான தலைவலி ஏற்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? ஆயிஷாவே, இந்த வழியின் மூலமாக நீ மன்னித்து விட்டால் என்று சொன்னால் உனக்கு மறுமையில நற்பேலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் பிரார்த்தனை செய்யறோமா? பாத்தீங்களா? இந்த வழியில நீ மன்னிச்சிட்டான்னு சொன்னால் மறுமையில உனக்காக நான் துவா செய்கிறேன். என்னங்க என்னுடைய கணவர் இப்படி பேசுறீங்களே, நான் போக வேண்டும் என்பதற்காக நீங்க ஆசைப்படுகிறா, இப்படி எல்லாம் பேசல, துவா செய்யுங்க. நீங்க எப்படிப்பட்ட அந்த ஒரு மன உறுதி, அந்த மனதுடைய கட்டுப்பாடு. நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனுமே திரும்ப சொல்ல போகிறோம். அந்த உள்ளத்துல ஆழமான அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இறைவன் கொடுத்த இந்த துனியா வாழ்க்கையை திருமறை குர்ஆன் சொன்ன அடிப்படையில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அடிப்படையில் வாழ்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
நேற்று வரைக்கும் வாழ்ந்த அந்த பெண்மணி இந்த இடத்துக்கு வருவதற்குரிய காரணம் என்ன சிந்திச்சிருக்கிறோமா? உடல்ல உயிர் பிரிந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் முடிவெடுத்துக்கிறோம். இந்த உடல் கபரு குழிக்குத்தான், வீட்டுல வைக்க முடியாது. ஒரு 2-3 போர்வை போத்தனால தாங்க முடியாதங்க. 360 டிகிரி செல்சியஸ் வெப்பமாச்சு அந்த கபரு வாழ்க்கை. என்னாவும் அந்த உடல் நினைச்சு பாருங்க. வைத்திருக்கக்கூடிய உடல் என்பது யார், எப்படிப்பட்ட உறவு? என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோருக்காக பிள்ளை பிரார்த்திக்கக்கூடிய துஆவை கற்றுத் தருகிறானே, அப்படிப்பட்ட அந்த உறவு இல்லையா தாய் என்ற உறவு? நபிகளாரிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலே நான் அன்பு பாராட்டுவதற்கு, பாசம் செலுத்துவதற்கு, நேசம் செலுத்துவதற்கு ஒரு உறவை எனக்கு சொல்லுங்கள். இந்த உம்முக்க 3 இடத்தையும் தாய்க்கு தான் அல்லாஹ்வின் தூதர் தருகிறார்கள். அப்படிப்பட்ட உறவு இன்றைக்கு சென்று விட்டார்கள் இந்த உலகத்தை விட்டு. நமக்கு தாய் தந்தரே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கூட வாழ்கிறார்கள் என்று சொன்னால், இன்னும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தாய் தந்தரை எப்படி மதிக்கிறோம், எப்படி அன்பு செலுத்துகிறோம்? அவங்க சொன்ன அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை கரெக்டான முறையில் செய்கிறோமா? சொன்ன பேச்சை கேட்கிறோமா? பெற்றெடுத்த தாய் தந்தரை தூக்கி நடுரோட்டில் போட்டுவிடக்கூடிய சில பிள்ளைகளை பார்க்கிறோமே, இந்த உலக ஆதாயத்துக்காக. நான் மன்னித்து விட்டாலும் கூட என்னுடைய ஜனாசாவை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காத என்று ஒரு அம்மா சொல்றாங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டங்கள். சாதாரண விஷயமா? 10 மாதம் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உனக்கு நல்லது எது கெட்டது என்று உன்னை பார்த்து உனக்கு நன்மை பாராட்டிய இந்த உலகத்தில் கெடுதல் நினைக்காத ஒரு உறவு, அந்த உறவு சொல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு வழிகளாக இருக்கும். பெற்றோருக்கு நோய்வினை செய்வது பெரும் பாவம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நினைக்கிறோம், தொழுதுட்டோம், நோன்பு வச்சுட்டோம், தான தர்மம் செஞ்சுட்டோம், பெற்றோர்கிட்ட எப்படிப்பா நடக்கிற? சொல்லாதீங்க என்று சொல்லக்கூடிய மார்க்கம். மரியாதையுடைய வார்த்தையை சொல்லுங்கள், அவர்களை முதுமையில விரட்டாதீங்க. இப்படிப்பட்ட போதனைகளை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரும் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களை, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தையரை அன்பான முறையில் அரவணைப்பு செலுத்தக்கூடியவர்களாக, அன்பு பாராட்டக்கூடியவர்களுக்கு, நேசம் செலுத்தக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக இந்த மன்னித்த தாயாருக்காக ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். இப்படிப்பட்ட அந்த துவா, அல்லாஹும்ம மக்ஃபிர்லஹு, இறைவா இந்த பாத்திமா என்ற பெண்ணுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு அருள் புரி, அவருடைய கபருடைய விசாலமாக்கு, அவர் நுழையும் எடுத்த நீ பெருசாக்கு, அவருடைய பாவத்தை தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் தூய்மையாக்கு. இறைவா, வெண்மையான ஆடையிலிருந்து பாவத்தை அழுக்குகளை நீக்குவது போன்று இவருடைய பாவத்தை நீக்கிவிடு. இங்கிருந்த சிறந்த குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை கொடு, வாழ்க்கை துணையை கொடு, இவருடைய குடும்பத்தாருக்கு மன அமைதியை கொடு, கபருடைய வேதனை விட்டும் நரகத்தினுடைய வேதனை விட்டும் பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொருவரும் கையேந்தி பிரார்த்தித்து இங்கிருந்து அலைந்து செல்வோம். நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து மன்னித்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கு தந்தல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.